என்னம்மா முகம்லாம் சோர்வையா இருக்குது? என் தம்பி வரலையா? நான் தனியா வந்துக்கிறேம்மா. இல்லம்மா, அவர் வரமாட்டாருமா. இனிமே நான் அவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேம்மா. ஏம்மா ஏதாவது பிரச்சனையா உங்களுக்குள்ள? நீ எல்லாத்தையும் பொறுத்து போன்னு சொல்றீங்க. நானும் பொறுத்து இருந்தாமா போறேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியலம்மா. அவரு தண்ணி அடிச்சா கூட பொறுத்துக்குவேன், இல்ல பப்பாத்தி வச்சுக்கினா கூட பொறுத்துக்குவேன், இல்ல சூதாடி தம் அடிச்சுருந்தா கூட பொறுத்துக்குவேன். இது எல்லாத்தையும் கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா என்ன சந்தேகப்படலாமா அவரு? அதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அதனாலே நான் அவரு கூட வாழவே பிடிக்க மாட்டேது எனக்கு. அதனால நான் வந்துட்டேம்மா சண்டை போட்டுட்டு. என்னத்த சொல்றது? ஏங்க நம்ம அம்மா படாத கஷ்டமா நம்ம பாக்காதம்மா, நாம படாத கஷ்டமா இவ இப்படி வந்து நிக்கிறா. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. எப்படிதான் சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு புரியல. ஏமா இதெல்லாம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கம்மா. நான் வாழ்ந்த வாழ்க்கைய அந்த மாதிரி எங்க வீட்டுக்காரரு சந்தேகப்படலையா, கொள்ளலையா? இல்லையா, ஒரு தடவை காத்து மழையும் அடிச்சதுக்கு இல்லையா, உங்க வீட்டுக்காரரு என்ன பண்ணாரு, சாக்கடைலாம் ஊந்து போச்சு. அந்த அண்ட பக்கமா அவரு நிக்கிறாரு, நீங்க நிக்கிற, உன் பக்கத்துல நான் நிக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் இப்படி நிக்கிறாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், கிண்டலுக்கு தான் கேள்வி பேசினேன். அப்ப எங்க பாம்புங்க என்ன, அவரு எங்கன்னு ஒரே எதிரி பிச்சுன்னு அப்படி நின்னாரு. இவரு மூஞ்சி கண்ணை பார்க்க முடியல. இப்படி வா, இப்படி 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 கையை காட்டி உள்ள போய் தங்கச்சி வீட்டுக்காரங்கிட்ட போய் அப்படியே கிண்டல் பண்ணின்னு உக்காந்துருக்கிறியா? இப்பயும் அவ்வளவு சோசியலா விளையாடுறியா? அம்மா பேசினாரு உள்ள. அந்த மாதிரி பண்ணவராச்சு அவரு. இன்னொரு கதையை கேளு. அக்கா வீட்டுக்கு போனேன்னு, அப்ப அக்கா கொஞ்சம் எட்ட இருந்தது. சரி எங்க அக்கா வீட்டுக்கு போவுங்க சொல்லிட்டு சொன்னாரு. சரிட்டு 2 பேரும் தான் போனோம். போனாக்கா அங்க போய் சரி கண்ணம்மா நீங்க இரு, நானு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு பாண்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அவரு வாயால தான் சொன்னாரு. அதங்காட்டி எங்க மாமா என்ன தெரியுமா சொன்னாரு, கண்ணம்மா துறை போகட்டும், நீ இங்கே இரு கண்ணம்மான்னாரு. சரிங்க எங்க மாமா இங்க இருக்கு சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க தான் சொன்னேன். அது போய் வந்துட்ட பிறகு அவரு அங்க பேசுறாரோ பேசலையோ, அங்க இருந்து வந்து வீட்டை வந்துட்டு வா வீட்டுக்கு வா போனாரு. வீட்டை வந்து பார்த்தா கேள்வி கேக்குறாருமா. என்ன அனுப்பிட்டு ஜாலியா அக்கா வீட்டுக்காரு கூட பேசின்னு இருக்கலான்னு என்ன அனுப்பிட்டியா தனியா? அதுக்குதான் என்ன இட்டுன்னு போய் அங்க அனுப்பிட்டியா என்ன? அம்மா பேசி இப்படி எல்லாம் இவளுக்கிட்ட எப்படி இவ்வளவு வாழறது, எப்படி போவது? நம்ம எல்லாம் இருந்து குடும்பம் பண்ணல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா. இதுவா நம்ம தங்கிலி பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. என் வாழ்க்கையில நடந்தது ஒண்ணு சொல்றேன் கேளுமா. ஏதோ நான் வந்து வேலைக்கு போறேன், ஏதோ குடும்ப கஷ்டமாச்சு, நான் ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு அவரு என்ன பண்ணாருனாக்கா, ஆம்பளைங்க இல்லாத இடமா பார்த்துதான் நீ வேலைக்கு போகணும்னாரு. ஆம்பளைங்க இல்லாத இடம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா, சரி ஏதோ போன் விக்கிற இடத்துல ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் அங்க போனாக்கா போறேன்னு சொன்னேன். இல்ல அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது, அந்த இடத்துல போனாக்கா ஆம்பளைங்கெல்லாம் வருவாங்க, அங்க டைப் அடிக்கிற வேலை, போன் வாங்குற வேலை, இந்த வேலைலாம் அங்க இருக்குது, அதனால நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ட்டாரு. சரிட்டு அதுக்கு நான் போகலையா, ஆம்பளை இல்லாத வேலை எங்கம்மா இருக்குது. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தையல் தைக்க தெரியும் எனக்கு, தையல் தைக்க நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஆம்பளைங்க அங்க வருவாங்க, அதனால நீ தையல் கடைக்கெல்லாம் போக வேணான்ட்டாரு. சரி இப்படி சொல்றாருன்ட்டு சரி எனக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, நான் வீட்டில் வச்சு நான் தைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணாரு, சரின்னுட்டு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீட்டில் பொம்பளைங்க துணியை மட்டும்தான் வாங்கி நான் தச்சுன்னு இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆள் அங்கேருந்து வந்து, ஏங்க எங்க பொண்டாட்டி இங்க வந்துதா, இங்க தாங்க வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இங்க வந்தாங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க உங்க பொண்டாட்டி இங்க வரலங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சரிங்க இங்கதான் வரேன்னு சொன்னாங்க, சரி நான் வரேங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அவரு கிளம்பவும் இவரு வரவும் சரியா இருந்து போச்சு. அவன் ஏன்டி இங்க வந்தான், நான் தான் ஆம்பளை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு
அங்க அவ்வளவு சண்டை போட்டு அதுல வந்து என்ன பண்ண, நீ துணியே தைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை தூக்கி அதோட மூலையில வச்சுதான் அது அப்படியே கிடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன சந்தேகப்பட்டுக்கின்னு ஒரு வேலைக்கும் அனுப்பாத, இந்த மாதிரிலாம் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்துட்டோம். இன்னும் எவ்வளவு சொல்றதா எவ்வளவோ சொல்லலாம். சினிமாவுக்கு அப்படித்தான். என்ன பண்ணா, பூ வாங்கினேன். ஒரு ஆம்பளை தான் வித்தாங்க அந்த இடத்துல. அந்த பூ வாங்கி தலையில வச்சுக்கின்னு நான் சினிமாவுக்கு போனேன். இவரு கூட தான் போறேன். போகும்போதே என்ன பண்ணிட்டாரு, பக்கத்துல வந்து பொம்பளை விக்கிறாங்கல்ல பூவு, அங்க வாங்காத ஆம்பளை கிட்ட ஏன் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுலாம் மொனன்னு திட்டிக்கினே போறாருப்பா. சரி திட்டின்னு உள்ளதான் போய் உக்காந்துட்டான். எங்கேயாச்சும் வாய மூடினாரா, அங்க போய் மொனன்னு பேசி எப்பா அந்த சினிமாவும் கெட்டுதையும் கெட்டுக்கிட்டு பாதிலே வந்துட்டோம். ஆனா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சினிமாப்பா அது. அந்த கதையை ஏன் கிளி கேக்குற? இன்னும் திருநா வந்தது கிளி. அந்த திருநாவுல சாமி ஊர்வலம் வரும், கேள்விப்பட்டுக்கிறியா? அந்த திருநாவுல சாமி வரக்குள்ள மஞ்சள் நீர் வந்தது. அந்த மஞ்சள் நீர் வரக்குள்ள நான் என்னமோ ரொம்ப அழகுன்னு நினைச்சுன்னு அவரு இருப்பாரு. நான் கேட்பேன், நான் என்ன அழுவாங்கன்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவாரு, எனக்கு நீ அழகு தாண்டி, ஆனா வந்து அங்க வந்து சாமி தீவாத்திரம் கொடுக்கல, நீ வரக்கூடாது. எவனா அங்க மேல தண்ணி ஊத்திட்டு வந்துவோம், அது என்னால தாங்க முடியாது. எல்லாம் முறக்கார பசங்க அவனுக்கு அங்க வந்து நிக்காதன்னு சொல்லிவிட்டு இவரு தான் தீவார்த்தனை கொடுப்பாரு. அந்த டைம்ல இவரு எடுத்து வந்து தீவார்த்தனை கொடுப்பாரு. நீ அங்க கதவுண்டா அப்படின்னு இல்லு சொல்லிட்டு அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கின்னு போவாங்க. அப்படிலாம் பண்ணு. இதெல்லாம் என்னத்த இப்படிதான் இருக்கணும் போகணும்னு நம்ம தான் கிளியே இவளுக்கு பொண்ணுக்கு புத்திமதி சொல்லணும், புரிய வைக்கணும். நம்ம வாழ்றத நினைச்சு பொண்ணுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் அவங்களுக்கு வாழ வைக்கணும். இப்ப எப்படி சொல்லணுமோ பொண்ணுக்கு அப்படி சொல்லு, நம்ம என்ன பண்றது? நீ ஏன் கிளியா நீ பண்ணல? ஒரு பால் வாங்க போனா குத்தம், ஒரு என்னன்னா அது போன் கடையில போனா குத்தம். நீ எம்மாத்த அனுபவிச்சு வந்த. பால் வாங்க போனா பால்காரங்கிட்ட பேசக்கூடாது, அக்கம் பக்கத்துல நின்று பேசக்கூடாது. பால் வாங்கணுமா பாத்துக்கினே இருப்பாரு. உடனே நான் வந்துடணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா அங்க போய் நீ சாப்பிடுறியா கொள்ள அதெல்லாம் தேவையில்லை. போனியா ஏதாவது கவர் குடுத்தியா அதோட வந்துடணும். அதுக்கு மேல அங்க நீ நிக்க கூடாது. நான் மணியை பாத்துக்கினே இருப்பேன். அப்படியெல்லாம் என்ன வந்து சந்தேகப்பட்டேன். இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது? நம்ம எந்த மாதிரி அவளுக்கு சொன்னா கேட்கணும். எம்மா குடும்பம்னு இருந்தா அப்படித்தாம்மா இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சுன்னு தாம்மா போவாங்க. இப்ப எங்களை பாத்துக்கணும்ல, நாங்க எப்படி அப்படி வாழ்ந்தோம் அந்த மாதிரி இப்ப நீங்களும் அது மாதிரி உங்க வீட்டுக்காரரு உங்களை தான் கேக்குறாரு. அதை நீ அனுசரிச்சுன்னு தாம்மா போகணும். அவரு குணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துன்னு போமா, சரியா? ஆமா, குடும்பம்னா எல்லார் குடும்பத்திலயும் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாதுமா. உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உங்க வீட்டுக்காரு அப்படிதான் போகணும். இனிமேட்டு எங்க கதை நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சிட்டோமா. நீங்க உங்க குடும்பத்தை தூக்கி நீங்க நிறுத்தணுமா. ஒரு குடும்பத்திலயும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க பெருசாக்குனீங்கன்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கினே தான் இருக்கும். அந்த பிரச்சனைய வந்து நம்ம இடம் கொடுக்காத அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்படியே போய்கினே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே நம்ம காலத்தை தள்ளிக்கின்னு போக வேண்டியதுதான். கொஞ்ச நாளைக்கு தான் அந்த இது. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த கொஞ்சம் பிள்ளைங்க அவங்களுக்கு பிள்ளைங்க தலை தூக்கி அதுக்கப்புறம் தெரிஞ்சுருவாங்க அவங்களும். சரியாம்மா? சரிம்மா. அதெல்லாம் நினைச்சு ஒண்ணு இருக்காதம்மா, கஷ்டப்படாத, வீட்டை போய் நல்லபடியா இருமா. சரி பாத்து போறியா? இல்லவா வந்து உட்காந்து காப்பி சாப்பிட்டு நீ அதுக்கப்புறம் நீ பொறுமையா போமா வீட்டுக்கு. சரிம்மா, ஒரு 2 நாள் இருக்கிறேன் வீட்டுல. கோவம் ஆரம்பிச்சு எனக்கு, நான் அப்புறமா போறேன். அவரா தேடின்னு வருவாரு கண்டிப்பா. அப்படிலாம் எதிர்பார்க்காதம்மா. அவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நீ மாட்டும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. அது நீ இப்ப கோவத்துல வந்துக்கிற. நீ சந்தோஷமா இருந்து கூட நீ 2 நாள் வந்து தங்கு. நீ கோவமா வந்துக்கிற, அதனால நீ உடனே கிளம்புமா. அதான் நல்லது குடும்பத்துக்கு. சரிம்மா. கிளியா பாப்பாவை தனியா அனுப்பாத, கூட போய் கூட சேர்த்து விட்டுட்டு வா. மனுஷி கஷ்டப்படும், நீ கூட போயிட்டு விட்டு வா. நான் பஸ் ஏத்தி கூட அனுப்புறேன். ஏமா கிளம்புறியா? சரிங்கம்மா. சரிம்மா. என்னத்தான் பொண்ணு வந்தாலும் தெத்திபுரத்திலேதான் இருக்குறீங்க. அப்படிலாம் இல்லம்மா. ஏமா கட்டி கொடுத்தது என்னம்மா, நல்லபடியா வாழணும் தனமா ஆசைப்படுறான். நீ அங்க வாழ்ந்தா தனமா எனக்கு இங்க பெருமை. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோச்சின்னு வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்ப நம்ம வந்து அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி
பாப்பாங்க, அதுவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதே மாதிரிமா நம்மளும் வந்து நீ அது மாதிரி அந்த இடத்துல இருந்தாதாம்மா எங்களுக்கு மரியாதையாவும் இருக்கும். அது வந்து நீ வீட்டுக்கு இங்க வந்துட்டாக்கா பாக்குறவங்க கேவலமா நினைப்பாங்கம்மா. உன் இடத்துல இருந்ததாம்மா உனக்கு மரியாதை. ஒரு எங்க குடும்பத்தை காப்பந்து பண்ண மாதிரி உனக்கு இருக்கும். அம்மா வீட்டுல பிள்ளைங்களை நல்லா வளர்த்துக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, நம்ம ஏசினாலும் பேசினாலும் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம வீட்லயே இருக்குது, புத்திமதி சொல்லி அனுப்புறாங்க என்ற மாதிரி இருக்குமா. நீ அது மாதிரி உன் இடத்துல இருக்குதாம்மா நல்லது. நீ அதெல்லாம் எங்களை பத்தி நினைக்க, உன் குடும்பம் அது. இனிமேட்டு நீ அப்படிதான் அங்கதான் இருந்து ஆகணும். சரிம்மா, சரி, நான் அவருக்கு போன் பண்றேன், வருவாரு. நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. சரி, வரேம்மா. சரிம்மா, போயிட்டு வா, பாய், பத்திரமா.